வணக்கம். முதன்மை செய்திகள் 50க்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் கோவையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று தொடங்குகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் கட்சி சார்ந்து மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் குறித்தும் தவேக தலைவர் விஜய் விளக்க உரையாற்றுவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து விலக செந்தில் பாலாஜி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய புகாரில் அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் தடையால் மாநில பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி ராஜ்பவனில் துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் மாநாட்டில் உரையாற்றிய ஆளுநர் ரவி தமிழக அரசின் கல்வித்தரம் மற்றும் மாநில அரசின் செயல்பாடு குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது என கூறிய மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து தற்போது அரசியல் செய்து வருவதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆத்திரத்தில் தமிழ்நாடு அரசுடன் மல்லு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி கூட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் ஊறி கிடக்கிறது என்றும் மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பது எங்கள் டிஎன்ஏவில் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பூட்டர் பவுண்டேஷன் வழக்கு தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் மீண்டும் விசாரணை நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ரமணி ராமலட்சுமி, துணைவேந்தர் ஜெகநாதன் ஆகியோரிடம் கேட்ட கேள்விகள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டன. இதற்கிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திலும் அவர் திங்கட்கிழமை ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை பெற விடுவிக்கப்பட்டவர்களுக்காக வரும் ஜூன் மாதம் 4ஆம் கட்ட சிறப்பு முகாம் நடைபெறும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் இதுவரை 1,14,00,000 பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை பெறுகின்றனர் என குறிப்பிட்டார். ஜூன் மாதம் 9,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறியுள்ள இந்தியாவின் செயலை போர் போன்ற நடவடிக்கையாக பார்ப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நடவடிக்கையை கண்டிப்பதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானை இந்தியா தொடர்புபடுத்துவதை கண்டிப்பதாக கூறி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு துணை பிரதமர் இஷாக் தர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். தீர்மானத்தின் போது பேசிய அவர் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் பாகிஸ்தான் எதிர்ப்பதாக கூறியுள்ளார். மாநிலங்களிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேறுவதை மாநில முதல்வர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து விவாதிக்க அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள்தான் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டனர் என்று குற்றம் சாட்டப்படும் நிலையில் அந்நாட்டின் மீது கடும் நடவடிக்கைகளை இந்தியா அறிவித்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள 111 பாகிஸ்தானியர்கள் 2 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்களின் தரவுகள் விசா வழங்கும் அதிகாரிகள் உதவியோடு பெறப்பட்டு விதிக்கப்பட்டுள்ள காலக்கெடுவிற்குள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவுகளையும் இந்தியா முறித்து வருகிறது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டதுடன் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களையும் உடனடியாக தாயகம் திரும்ப மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் அண்மையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதை கண்டித்து டெல்லியில் நேற்று காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையை அவர்களே சரி செய்து கொள்வார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் தான் மிகவும் நெருக்கமாக இருப்பதாகவும் கூறினார். காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு ரஜினிகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் அமைதி திரும்புவது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் தீவிரவாதிகள் மீது மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார். பஹல்காம் தாக்குதலை அடுத்து பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் சூரத்தில் நடைபெறவிருந்த தனது இசை நிகழ்ச்சியை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற இருந்தது. இந்த இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் வாங்கிய அனைவருக்கும் முழு தொகையும் திரும்ப அளிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பாடகர் அர்ஜித் சிங்கும் பஹல்காம் தாக்குதல் காரணமாக சென்னையில் நடைபெறவிருந்த இசை நிகழ்ச்சியை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார்.
நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் சர்வதேச போட்டிக்கு பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமுக்கு அழைப்பு விடுத்ததற்காக இந்திய ஒலிம்பிக் தங்கப்பதக்க வீரர் நீரஜ் சோப்ரா சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்திருக்கும் நீரஜ் சோப்ரா பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னதாகவே அர்ஷத் நதீமுக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்துள்ளார். ஒரு விளையாட்டு வீரராக மற்றொரு வீரருக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளின் வீடுகள் வெடிகுண்டுகள் மூலம் அழிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கை தாக்குதலுக்கு பிறகு இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இது பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு எதிரான அரசின் கடுமையான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படைகள் மற்றும் போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்திய அரசின் நடவடிக்கையின் எதிரொலியாக பாகிஸ்தான் பங்குச்சந்தைகள் 2000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது. இது பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமையில் மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. IMF, உலக வங்கி ஆகியவை பாகிஸ்தானின் வளர்ச்சி அறிவிப்புகளை குறைத்துள்ளன. IMF தனது சமீபத்திய அறிக்கையில் பாகிஸ்தானின் வளர்ச்சியை 3%-இலிருந்து 2.6% குறைத்துள்ளது. இந்தியாவின் நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் மேலும் சிக்கல்களை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பூத் கமிட்டியை பலப்படுத்த வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பூத் கமிட்டியை அமைப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள குழுக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பழனிசாமி மே 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டிகளை அமைத்து கட்சி தலைமைக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட கருத்துகள் பொறுப்பற்றவை என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இத்தகைய கருத்துகள் மீண்டும் வெளியிடப்பட்டால் நீதிமன்றம் தானாகவே நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2022இல் ராகுல் காந்தி சாவர்கர் குறித்து பேசும்போது பிரிட்டிஷ் அரசின் விசுவாசமான பணியாளர் என்று கூறினார். இந்த கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறியை கைதிலிருந்து தப்பிக்க செய்ததாக நீதிபதி கைது செய்யப்பட்டுள்ளார். மில்வாக்கி கவுண்டி சர்க்கியூட் நீதிபதி ஹன்னா டுகல் சட்டவிரோத குடியேறி ஒருவரை தனது அலுவலக அறைக்குள் மறைத்து வைத்து அவரை கைதிலிருந்து காப்பாற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை FBI கைது செய்துள்ளது. மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளதால் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாட்டிகனுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் வாட்டிகன் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூட்டம் அலைமோதுவதால் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து போப்பிற்கு தங்கள் இறுதி மரியாதையை செலுத்தி வருகின்றனர். மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. வாட்டிகன் நகரில் உள்ள தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ எஸ் இருதயராஜும் சென்று தனது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி 154 ரன்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. அதிகபட்சமாக ஜபால் பிரேவிஸ் 42 ரன்களை எடுத்தார். பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 19வது ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற சென்னை ஹைதராபாத் இடையேயான IPL போட்டியை நடிகர் அஜித் தனது குடும்பத்தினரோடு கண்டுகளித்தார். அஜித்தை பெரிய திரையில் காட்டிய போது ரசிகர்கள் கரகோஷம் எழுப்ப அஜித் அவர்களை நோக்கி கை அசைத்தார். அதேபோல் நடிகர் சிவகார்த்திகேயன், அவரது மனைவி ஆர்த்தி, நடிகை ஸ்ருதிஹாசன் ஆகியோரும் இந்த போட்டியை மைதானத்தில் கண்டு ரசித்தனர். சூர்யாவின் 46வது படத்தில் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தை லக்கி பாஸ்கர் திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே சூர்யாவுடன் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்தது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளன. சோதனையை எதிர்த்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரிய தமிழ்நாடு அரசின் மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றம் உரிய முடிவை அறிவித்த பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என கூறியிருந்தார்.
தமிழகத்தில் சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க சென்னை அருகே தைவான் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். இதன் மூலம் 20,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தொழில்துறை மானிய கோரிக்கையில் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா, நாகையில் புதிய மினி டைடல் IT பூங்கா, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் TRB ராஜா அறிவித்தார். தமிழ்நாடு அரசில் பல்வேறு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் வெறும் 3,935 பணியிடங்களுக்கு மட்டும் குரூப் 4 தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தேர்வை நம்பி வருடக்கணக்கில் படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஸ்டாலின் மாடல் அரசு துரோகம் செய்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 3,50,000 இளைஞர்கள் காலியாக உள்ள பணியிடங்களில் நியமிக்கப்படுவார்கள் என தேர்தல் அறிக்கையில் சொன்னது நினைவிருக்கிறதா எனவும் EPS முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2006, 2011 ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. பன்னீர்செல்வம், அவரது மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் அவர்கள் மூவரையும் விடுவித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மனு செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் தேரணி ராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவரை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் கூடுதல் இயக்குநராக நியமித்து மருத்துவத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்க கூடுதல் இயக்குநராக இருந்த சாந்தாராம் சென்னை மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் முன்னாள் தலைவரான கஸ்தூரி ரங்கன் காலமானார். 84 வயதான அவர் வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாக அவதியுற்று வந்த நிலையில் பெங்களூரில் உள்ள இல்லத்தில் அவர் காலமானார். அவரது உடல் பெங்களூரில் உள்ள ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி சிறப்பு நீதிமன்றம் மறுத்துள்ளது. அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையில் சில முக்கிய ஆவணங்கள் இல்லை என தெரிவித்துள்ள சிறப்பு நீதிபதி விஷால், முக்கிய ஆவணங்கள் சேர்க்கப்பட்ட பிறகு நோட்டீஸ் அனுப்புவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். உதகை மற்றும் கொடைக்கானலில் கோடை காலத்தில் நடைபெறும் பல்வேறு கண்காட்சிகளுக்காக கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நீலகிரி மற்றும் திண்டுக்கல் ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதகையில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட உள்ளதால் கூடுதல் வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்று அம்மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து உதகையில் மேலும் 500 வாகனங்களுக்கு அனுமதி தரலாம் என்றும், கொடைக்கானலில் கூடுதலாக 300 வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயிலில் குலதெய்வ வழிபாட்டுக்கு பின் 54 மாட்டு வண்டிகளில் நகரத்தார் சமூக மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். காரைக்குடி, சிவகங்கை, கீழசீவல்பட்டி, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சித்திரை வழிபாட்டிற்காக நகரத்தார் மக்கள் வைத்தீஸ்வரன் கோயில் வந்திருந்தனர். வழிபாடு முடிந்து 54 மாட்டு வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுக்க அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகே பட்டப்பகலில் சாலையை கடந்து சென்ற சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பன்னாரி சோதனை சாவடிக்கு அருகே சாலையை கடப்பதற்கு சிறுத்தை தயாராக இருப்பதை கண்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டனர். தண்ணீர் தேடி வெளியே வந்த சிறுத்தை சாலையை கடந்து வேகமாக அடர் வனப்பகுதிக்குள் சென்றது. டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை 23 ஆண்டுகளுக்கு முன் அவதூறாக விமர்சித்ததாக சமூக செயற்பாட்டாளர் மேதா பட்கருக்கு டெல்லி நீதிமன்றம் 5 மாதம் சிறை தண்டனை விதித்தது. மேலும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்தவும் உத்தரவிட்டது. எனினும் அவரது வயதையும் உடல்நலனையும் கருத்தில் கொண்டு தண்டனையை 1 மாதத்திற்கு இடைநிறுத்தி மேல்முறையீடு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த வழக்கை 2001 சக்சேனா தாக்கல் செய்திருந்தார். அவர் அப்போது NGO ஒன்றின் தலைவராக இருந்தார். நர்மதா நதியை பாதுகாக்கும் இயக்கத்தில் மேதா பட்கர் ஈடுபட்டிருந்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் கேரள இளைஞர் உயிரிழந்தார். திருச்சூரை சேர்ந்த 27 வயதான பெனில் டிபி என்பவர் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய போது உயிரிழந்தார். அவரது உறவினரான ஜெயின் படுகாயமடைந்து மாஸ்கோவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இருவரும் கடந்த ஆண்டு வேலை வாய்ப்புகளுக்காக ரஷ்யா சென்றனர். ஆனால் அங்கு ராணுவ பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்திய தூதரகம் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. பெனிலின் உடலை மீட்டெடுத்து அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகியின் நிகர லாபம் 1% குறைந்துள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. 4வது காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ள மாருதி சுசுகி நிகர லாபம் 3,911 கோடி ரூபாயாக குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இதுவே கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் இந்நிறுவனம் 3,952 கோடி ரூபாய் நிகர லாபம் பெற்றிருந்ததாக தெரிவித்துள்ளது.
செலவினங்கள் அதிகரித்ததே லாபம் குறைய காரணம் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. வாட்ஸ்அப் தற்போது புதிய அட்வான்ஸ்ட் சாட் பிரைவசி என்ற அம்சத்தை அறிமுகம் செய்துள்ளது. இது உங்களது தனிப்பட்ட மற்றும் குழு உரையாடல்களுக்கு மேலும் பாதுகாப்பு அளிக்கிறது. மற்றவர்கள் உங்கள் உரையாடல்களை வெளியே எக்ஸ்போர்ட் செய்வதை தடுக்கிறது. இதனால் மெசேஜ்கள் வெளியே பகிரப்படுவது கட்டுப்படுத்தப்படுகிறது. புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தானாக டவுன்லோட் ஆகாமல் உங்கள் ஒப்புதலுடன் மட்டுமே சேமிக்க செய்யும் வசதியும் வந்துள்ளது. ஏமன் மீதான அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஹவுட்டி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் சனாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஏராளமானோர் பாலஸ்தீனம் மற்றும் ஏமன் நாட்டின் தேசிய கொடிகளை கையில் ஏந்தியபடி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதில் பலரும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அமெரிக்காவுக்கு கண்டனங்களை பதிவு செய்தனர். ஒரு காலகட்டத்தில் ஐபிஎல் கிரிக்கெட்டில் கலக்கிய பால் வெல்தாட்டிக்கு மும்பை கிரிக்கெட் சங்கத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. மீண்டும் நடத்தப்பட உள்ள மும்பை லீக் போட்டிக்கான நிர்வாக குழுவுக்கு அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 8 அணிகள் கலந்து கொள்ளும் மும்பை லீக் 2020 போட்டிகளில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஜூன் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மும்பை கிரிக்கெட் லீக் போட்டிக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வீடுதோறும் இணைய சேவை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தகவல் தொழில்நுட்பத்துறை திட்டமிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்ட துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வீடுதோறும் 100 Mbps வேகத்தில் 200 ரூபாய் கட்டணத்தில் இணைய சேவை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை விமான நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு 8 பேருந்துகளும், பல்லாவரம் ரேடியல் சாலை துறைப்பாக்கம் வழியாக அக்கரை வரை 7 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. வக்ஃப் சட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது என தொடரப்பட்ட மனுக்களுக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் வக்ஃப் சட்டம் நாடாளுமன்றத்தின் சட்டப்பூர்வ அதிகாரத்தின் கீழ் இயற்றப்பட்டது எனவும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு ஏற்பவே உருவாக்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய வக்ஃப் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தனியார் மற்றும் அரசு நிலங்களில் வக்ஃப் உரிமை கோரப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள பீனிக்ஸ் திரைப்படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகிறது. இப்படத்தின் மூலம் அனல் அரசு இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். வரலட்சுமி, சம்பத், தேவதர்ஷினி உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படத்துக்கு சாம் CS இசையமைத்திருக்கிறார். ஆக்ஷன் கதைக்களத்தில் இந்த திரைப்படம் உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது. உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயில் சுட்டரித்து வந்தது. இந்நிலையில் கம்பம், புதுப்பட்டி, உத்தமபாளையம், அம்மாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே 11 இளவட்ட கற்களை தூக்கி உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் சாதனை படைத்துள்ளார். தாமரை குட்டிவிளையைச் சேர்ந்த கண்ணன் 19 ஆண்டுகளாக அதிக பளு தூக்கி சாதனை படைத்து வருகிறார். இந்நிலையில் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 90 முதல் 140 கிலோ வரை எடையுள்ள 11 இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக தோளில் தூக்கி சாதனை படைத்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர். நடிகர்கள் தம்பி ராமையா, அப்புக்குட்டி உள்ளிட்டோர் நடித்துள்ள யாதும் அறியான் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக உள்ளது. நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் படத்தின் போஸ்டரை திரைப்பட விநியோகஸ்தர் விவேகானந்தர் வெளியிட நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார். இத்திரைப்படத்தில் நெல்லையைச் சேர்ந்த தினேஷ் புதுமுக நாயகனாக அறிமுகமாக உள்ளார்.